ஆங்காங்கு அன்பாக துண்டு போடுகின்றனர். அந்த துண்டை வாங்கி சேமித்து வைப்பது நெல்லை ஜெபமணி. அவர் ஒரு தியாகி, தாத்தாவுடன் நீண்ட காலம் பயணித்தவர். அப்போது ஒரு துண்டை சேமிக்கும் ஒருத்தர் ஒரு துண்டு மட்டும் தனக்கு தேவை என்று எடுக்கின்றார். அதை கவனித்த ஜெபமணி அவர்கள், எப்பா, இந்த துண்டெல்லாம் பள்ளி குழந்தைக்கு போகுதியா, இந்த துண்டு தான் அந்த குழந்தைக்கு சட்டை தச்சு போட்டுக்க உதவுது. ஐயா வெளியே கிளம்புனாங்கனாலே வரும்போது துண்டோடு வருவாங்கன்னு பிள்ளைக எதிர்பார்த்து காத்திருக்கும். இந்த விஷயம் மட்டும் தாத்தா காமராசருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு துண்டு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், அதை வாங்கி பயன்படுத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு. பார்த்தீங்கல்ல, நம்ம தாத்தா கூட இருக்க ஒவ்வொரு